ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையிலே கம்பீரமாக வீற்றுக் கொண்டிருக்கும் திரு ராதாரை சார் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகாக இருக்கு. நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவனாகத்தான் இருக்க முடியும். காதலனுக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை, நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்டு ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், அது இவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள்ஸ், ஆல்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக க்யூட் அப்படின்னு அது பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தங்களும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கார்த்திக் அண்ட் கிருத்திகா, அவங்க எல்லாமே மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரித்தீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்தில் பாடியிருக்கேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதா ரவி சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக். சரி, ஒரு நல்ல படம் இப்போது கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளோ நல்லா ரீச் ஆகிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர், இப்போது இந்த டைரக்ட் பண்ண போகிறவர் வேறு, அண்டு ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஆக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த டைம், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம், யூடியூப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு, ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு, அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டுருக்கோம். கலைஞர்கள் எதுக்காகனா பணத்துக்காக கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, பிஸ்னஸாக மாறும்போது தான் அது. ஒருவேளை லாக்டவுனில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெட்டில் வந்து சும்மா ஃப்ரீயாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொற்பொழிவாகட்டும் எல்லாமே டேலண்டெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கலைஞர், ஒரு நல்ல கலைஞனால் சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான். அது நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், நிறைய டேலண்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பரிமளிக்கணும். அந்த வகையில் அவர் செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. தேங்க்யூ சார். தமிழ் சினிமாவில் எத்தனையோ த்ரில்லர்ஸ் படம் வந்திருக்கு, ஹாரர் படம் வந்திருக்கு. பட் நம்மளுடைய லைஃப்பில் வந்து எப்போ திரும்பி பார்த்தாலும் ஒரு த்ரில்லர் படம் வந்து நம்ம எப்பயுமே ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு படம் வந்து ஊமை விழிகள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க அரவிந்த் ராஜ் அவர்கள் வந்திருக்காரு. அவரும் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அருமை அண்ணன் ராதாரவி அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கின்ற நிஜம் நீயே படக்குழுவினருக்கும்,
இந்த ஆல்பத்தை இசையமைத்து தயாரித்திருக்கும் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், கலைத்துறை நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் முதலில் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஏற்கனவே குளூராக இருக்குது, பனி மாதம். அதில் இந்த பாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குளூர் தான். அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமாக பண்ணியிருக்காரு ரித்தீஷ். பார்க்கும்போது கொடைக்கானலோட குளூர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு வர அளவுக்கு அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங், கட்டிங்ஸ் சூப்பர், அற்புதம். நான் தான் இப்போ ரவி அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லோரும் பார்த்தா சின்ன சின்ன ஆளுங்களாக இருக்காங்க, நம்மளை தூக்கி போட்டுட்டு தாண்டிட்டு போயிட்டே இருக்காங்களே இவங்க அப்படின்னு. தரணி கேட்க வேண்டாம், மிக்சிங் அற்புதமான, அதாவது நல்ல ஒரு குழு உங்களுக்கு கிடைத்திருக்கிற, அதை நீங்கள் மிகவும் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அற்புதமாக டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் முதல் முறையாக இதை டைரக்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல. நிஜம் நீ பாடலை பார்க்கும்போது எந்த இதுவும் தெரியல. ஏன்னா அற்புதமாக பல பாடல்களை இயக்கிய ஒரு இயக்குன மாதிரி தான் அந்த பாடல்கள் இருந்தது. இதை நான் ஒரு ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குளிர் ஜாஸ்தி, இதில் ஐஸ் வைக்கக்கூடாது. அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த டீம் ஒர்க்கு, டீம் ஸ்பிரிட். விரைவில் தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனராகவும் பரிணாம வளர்ச்சி பெறணும். அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். நிஜம்லேயே லிரிக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு இடங்கள்லையும் அற்புதமான லிரிக்ஸு. பிரசன்னா சாரோட வாய்ஸு அற்புதமான ஒரு வாய்ஸ். ரொம்ப அவர் பாடலையா, யார் பண்ணது, அற்புதமாக இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வரிகள், நிஜம் நீயே நிகழ் நானே, ஒன்று விட்டு ஒன்று பிரியாது, நிஜம் ஒன்று நிழலுன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஹீரோ 2 டைமென்ஷனையும் காட்டியிருந்தார். ஒரு கோபம், ஒரு முரட்டு இவன், அதே நேரத்தில் அவனுக்குள்ள அந்த காதல் சாஃப்டானது இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே ஒரு பாடலுக்கு நீங்கள் இந்தளவு எஃபர்ட் எடுத்து அதை இந்தளவு கொண்டுகிட்டு வந்திருக்கிறது ஒரு சிறந்த முயற்சி. இதை பாராட்டணும். நிச்சயமாக உங்களுடைய இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். கதாநாயகியை பற்றி சொல்லணும், அவங்க முறைக்கிறாங்க, கண் ஏற்கனவே பெருசு, அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது நமக்கு. அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்தோடனே கேட்டேன், என்னம்மா உன் பேர் என்னம்மா, என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு அவங்களோட நடிப்பில் தெரிஞ்சுது. இயல்பாக ரொம்ப எங்கேயுமே சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்னு, ரவி எனக்கு தெரியும், சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்ற மாதிரி நடிக்காமல் இயல்பான ஒரு நடிப்பு. அதில் அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது இயல்பாக ஒரு சும்மா போகிற மாதிரி தான் தெரியுதே தவிர, அதுக்கு அவங்க எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஆஸ் எ டைரக்டராக நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உங்களுடைய இந்த குழுவுக்கே டோட்டலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேன்மேலும் 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 வளர்ந்து சிறந்து சாருடைய படத்துக்கும் இதே டீமோட அப்படியே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் ஒன் சான்ஸ் அஃபிஷியலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். லைக் நாங்கள் அந்த ஒரு ட்ரீ மேலே இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலான பிளேஸ்லலாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சும்மா வந்தோம் நடித்தோம் போனோம் இல்லாமல்
அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எங்கள் க்ரூ ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். மதிப்பிற்குரிய திரு சுவாமிநாதன் ராஜேஷ் சார், அவரை ஒரு தயாரிப்பாளர், ஒரு மியூசிக் டைரக்டராக தான் நல்லா தெரியும். இப்போ இந்த சாங்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயக்குனராக தெரியுது. சார் ரொம்ப நன்றி. நன்றி வந்து எதற்குன்னா, எங்களை மாதிரி யங்ஸ்டரை நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அவையில் இருப்பவர்களுக்கும் என் நமஸ்காரங்கள். பேசிக்காக நான் மெடிக்கல் டீச்சர். ஸோ அதனால் இந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, யங்ஸ்டர்ஸை நிறைய டேலண்ட் இருக்கிறவங்கள டெவலப் பண்ணுங்கள், நல்லா வரட்டும். அண்ட் மெயினாக எல்லாமே நாங்கள் ஃபேமிலி பண்ணது இஸ் ஃபார் சுவாமிநாதன். அவனோட மியூசிக் நிறைய வரணும், இன்னும் நல்ல பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும், பெரிய கலைஞராக வரணும். இது என்னோட ப்ரேயர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள் அவனை. தேங்க்யூ. தேங்க்யூ. பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பிரசாத் லேப், இந்த மேடை எண்ணற்ற நிகழ்வுகளை நடந்திருந்தாலும் கூட இங்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிஜம்னி ஆர்விஆர் ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த பாடல் ஆல்பம் வெளியீட்டில் ராசியான இருவருடைய கரத்தினால் தமிழ் சினிமாவில், இந்தியாவில், உலகத்தில் இன்று வரை வில்லன் நடிகர் என்பதை இதுவரை யாரும் தொட்டிராதபடிக்கு ஒரு முத்திரை பதித்த ஐயா நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடைய புதல்வரும் 50 வருடங்கள் சினிமா துறையில் தனக்கென தந்தையைப் போலவே ஒரு முத்திரை வில்லனாக, இப்பொழுது குணச்சித்திரமாக நடித்து தனக்கென ஒரு இடத்தை ரசிகர்களை, இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் இளைய நடிகவேல்னு சொல்லணும். இதில் என்னென்னா, எங்கள் தாத்தாவுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் ராதாரவின நாஞ்சில் மணிமாறன்னு சொல்லி இன்றைக்கி எண்ணற்ற சினிமா நடன கலைஞர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பூமி நடனப் பள்ளியுடைய நிறுவனராக இருந்தாங்க. இறந்துட்டாங்க தாத்தா. அப்போ அடிக்கடி நைட்டு நேரங்களில் அவங்களுடைய சகாக்கள் கூட பேசும்போது அண்ணனை பற்றி பேசுவாங்க. அப்போ அண்ணன் கூட அவருடைய பிஏ ஒருத்தர் அசோகன் இருந்தார். அவர் வருவார், அடிக்கடி எங்கள் தாத்தாவை பார்க்க வருவார். அப்போ எனக்கு ஒரு தடவை அண்ணன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நவரசம் ஜிகேஸ்ன்னு அண்ணன் இருந்தாங்க. அப்போ ராதாரவீன மூலமாக தான் எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டே வாங்கி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு அது தெரியாது, இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். நடிகர் சங்கத்தில் எனக்கு துணை நடிகர்கள் கார்டு கொடுத்தது அண்ணன் மூலமாக தான். அசோகன் வாங்கி வந்து கொடுத்தாரு. இதில் என்னென்னா, ராதாரவீனனை பார்க்க முடியாதா, அவர் கரத்தை பிடிக்க முடியாதான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்த நாளில் எனக்கு முதல்ல அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டது என்னுடைய பாசமிகு அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்கள். பார்த்த உடனே மெமரி பவர் ராதாரவீனனுக்கு இப்படி கையை காமிச்சாப்புல. அப்போ நான் சொன்னோன்னே சிரிச்சிட்டு இது பண்ணாப்புல. அந்த கடைசி தோட்டாங்கிற படத்தில் அண்ணன் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அந்த படத்தில் நான் எம்எல்ஏவாக நடிச்சிருக்கிறேன். அந்த இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதுகிறேன். இந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாத்தையுமே வாழ்த்துனது, இளம் கலைஞர்களை வாழ்த்துனது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃப்யூச்சரும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் சாதனை சரித்திர புருஷர்களாக வருவார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரம். அதே போல் சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் டைரக்டராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எஸ்பி முத்துராமன் ஐயா அப்படி அவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க தான், எல்லாம் வயசான டைரக்டர் தான், பழுத்த பழம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டர்கள் இருந்த காலத்தில் சினிமா துறையவே திருப்பி போட்டு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த இளைஞர்களை என்ட்ரி கொடுத்த முதல் திரையுலக இயக்குநர்களில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அரவிந்த்ராஜ் அண்ணன்.
இன்னைக்கு அவங்க மேடையில் சொல்கிறாங்க, சின்னவங்கெல்லாம் என்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கு வித்துவே அரவிந்தராஜன் தான். ஊமை விழிகள் படங்கள் அதில் தான் முதல்ல மாணவர்களாக தயாரிக்கப்பட்ட படம். அதுலேருந்து வந்தவங்க தான் ஆர்கே சுப்பிரமணியன், நிறைய டீம். அதில் முதல் வித்திட்டவர் வந்து நம்ம அரவிந்தராஜன் தான். அவங்களுடைய ஆசீர்வாதமும் இங்கே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரசன்னா அண்ணன், அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிங்டோனை வச்சுருப்பாங்க. கூட மேலே கூட வச்சுங்கிற பாட்டு. இந்த கடைசி தோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தான் எப்போ நானும் இந்த படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிகு அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் காரில் போகும்போது அந்த பாட்டை திரும்ப கேட்டுகிட்டே போவோம். அதில் என்னென்னா அந்த வீடியோ அதில் பார்க்கும்போது, அந்த பாட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராதாரவியன் இங்கே சொன்னாங்க, கதாநாயகன் சொல்லி என் படைப்பை கெடுத்துறாதீங்கன்னு. உண்மையிலே கதாநாயகன் தான். எந்த வேடம் எதாக இருக்கட்டும், திரையே திருப்திப்படுற அளவுக்கு ரசிகர்களுடைய எல்லாத்தையுமே ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அழகு, நடிப்பு, கம்பீரம். அந்த கம்பீரம் இங்கே எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிரசன்னா இங்கே பாடினாங்க பாருங்க, அந்த பாடல் கடைசி தொடர் உள்ள பாடல் தான். அந்த அருமையாக ராதாரவியன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்கி அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு முத்திரை பதித்த சாங்காக அந்த படம். அது மாதிரி நிறைய படங்கள், மைனா அந்த படங்கள், கும்கி அதோடைய சவுண்ட் இன்ஜினியர் அண்ணன் தரின்னா வந்திருக்காங்க. ஆள் பார்க்க அமைதியாக இருப்பாங்க, எனக்கு பேச தெரியாதுங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா இசையில் வந்து அந்த இன்ஜினியர் அந்த பொறியியல் தத்துவத்தை வந்து கரைச்சி குறித்து வச்சுருக்காங்க. அவங்களும் இங்கே வாழ்த்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி அந்த டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம். இங்கே இன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய ஆணுக்கு பின்னாலும் அந்த வெற்றிக்கு காரணம் வந்து பெண்ணுன்னு சொல்லுவாங்க, மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆல்பத்துடைய தயாரிப்பாளர் என் அருமை சகோதரி வலன். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் பழமொழியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராஜேஷனுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பழமொழி திருத்தி அமைக்கப்படுகிறது. அந்த சகோதரியும் சேர்ந்துருக்காங்க, அந்த அக்காவும். அவங்களும் இன்னைக்கு கூட இருக்காங்க. ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னால், சினிமா துறையில் வெற்றிக்கு பின்னால் இந்த மாதிரி தாரமும் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. அவங்களும் வாழ்த்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பிகா எம்பையர் அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் அருமை ஐயா வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல அன்பானவர், நல்ல குணமானவர். அவங்களாம் இந்த மேடையில் வந்து ஆசீர்வதிக்க வந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பாடிய அன்பு சகோதரி, அவங்களையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி கார்த்திகை சொல்லி ஆகணும். முதல் நாளே இந்த ஆல்பத்துடைய கதாநாயகன் கார்த்திக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி அவர் வந்து நீங்கள் மாறணும், அந்த கிராமத்து ஸ்டைலில் மாறணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பிரேம்லையும் அவரை மாற வச்சுருப்பாங்க. அவருடைய பாடி ஸ்டைல் மாறாது. அப்படி இருந்தாலும் மாற வச்சு ஒரு கிராமத்து கதாநாயகனாக மாற்றி மிகப்பெரிய நாளைய வரக்கூடிய ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்கியிருக்காங்க. கார்த்திகையும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராஜேஸ்வரனை சொல்லி ஆகணும். அவங்க கடைசி தொடரில் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எண்ணற்ற கலைஞர்களை வளர்த்து விட்டுருக்காங்க. அது மட்டுமல்ல, கொரோனா காலகட்டங்களில் எண்ணற்ற நலிந்த இசை கலைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர்கிட்ட எத்தனையோ பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், வெளியில் தெரியாது. அந்த மளிகை ஜாமான், அந்த கொரோனா டைமில் ஊரடங்கு, எல்லாருமே சங்கடம். அப்போ இசைத்துறையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, மியூசிக் கச்சேரி ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருக்கிறவங்க எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு உதவியும் செய்து அந்த உணவுப் பொருட்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு குட்டி எம்ஜிஆராக எங்கள் காட்சியளிச்சார். என்னை பொறுத்தளவில் எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த கலைஞர்கள் நிறைய பேரை உருவாக்கியிருக்கார். ராதாரவியன் சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இப்போ உருவாக்குறது, சினிமா துறையில் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சுவாமிநாதன் அவங்க வந்து நிறைய கலைஞரை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா இந்த படத்துடைய கேமராமேன் அருமை சகோதரர் ரித்தீஷ், உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பிரேமும் அங்கே வந்து பார்த்தோன்னா மழை பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் மாறுறாரு. பனி பெய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் மாறுறாரு. உண்மையிலே இவர் வந்து பல படங்களை இயக்குன டைரக்டர் மாதிரி அந்த இடத்துல உண்மையிலே இவங்க ஒவ்வொரு மனித உடம்புல அந்த ஒவ்வொரு சுரப்பியும் சுரக்கும்பாங்க. அந்த வகையில் மூளையில் இவருக்கு என்ன சுரக்குதுன்னு தெரியல டைரக்டர் ராஜேஷ் சுவாமிநாதனுக்கு. அந்த மாதிரி அந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த லொக்கேஷனை பார்க்க வித்தியாசமாக எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் இன்னொன்று சொல்லணும், இது இந்த ஆல்பம் சாங் இயக்கியிருந்தாலும் மிகப்பெரிய இயக்குனராக வருவதற்கு
மட்டுமல்ல இசையமைப்பாளர் வருவதற்கும் கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக வருவீங்க. அதே மாதிரி இந்த டீமை சொல்லணும். சந்தோஷ் அடுத்த படத்துடைய டைரக்டர் சந்தோஷ் அண்ணன் சொன்னாங்க ஆள் பார்க்க இப்படி இருக்காப்லன்னு சொல்லி. உண்மையிலே என்ன சொல்லுவாங்கன்னா ஆள் வெளியே தெரியாது, திறமைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது தான் பார்த்தேன் பிரவீன் பாரதி அந்த அவங்க டீம் சந்தோஷ் டைரக்டருடைய டீம் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் எதிர்காலம் மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கடைசி தோட்டாவுடைய எடிட்டர், அவர் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்களுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கும் பாரு. நான்லாம் புதுசு தான், ஆனால் புதிய பூமிங்கிற நடன குழுவை வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருக்கரத்தால் 1984 எங்கள் தாத்தா வச்சு ஆரம்பித்தாங்க. பிரச்சார குழுவாக இருந்தது. இப்போ ஈவென்ட் ஷோவை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். தாத்தா 2012 தவறிட்டாங்க, அண்ணனுக்கு தெரியும், ராதாண்ணனுக்கு. நான் வந்து அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கட்சி இல்லாமல் பொதுவாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் இந்த படத்தில் நடித்ததை பற்றி அடிக்கடி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி உங்கள் இது பிரேம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி லோகேஷும் நாளைய திரையுலகத்தை கலக்கக்கூடிய ஒரு எடிட்டராக வருவார், வாழ்த்துக்கள். அதே மாதிரி கதாநாயகியை சொல்லி ஆகணும், கிருத்திகாவுடைய தகப்பனாரை நான் நடிச்சிருந்தேன். அந்த 2 சீன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடைய சுட்டித்தனங்கள், ஒரு மரத்தில் ஏறி உட்கார சொல்கிறாங்க, ஏற முடியல, கண்டிப்பாக கீழே விழுந்திருப்பாங்கன்னு தான் நினச்சோம். அந்த மரத்தை ஏறி உட்காந்து அந்த சீன் தான் ஒரு சீன், மரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி சீனு. அது மாதிரி அங்கே மேலே இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தா கீழே பயங்கரமான பாதாளம். அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாருமே போயிருக்க முடியாது. அருவி ஒரு பக்கம் வருது, பாதாளம் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் எங்கள் நம்ம ராஜேஷ் சுவாமிநாதன் மயங்கி அந்த இதில் விழுந்துட்டார். அவர் அதுக்கப்புறம் இது பண்ணி அங்கே அந்த அந்த இதில் வந்து ஆக்சிஜன் சரியாக இல்லை எங்களுக்கு அந்த மேலே. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி 3 நாள் அந்த கஷ்டத்தின் பலன் மிகப்பெரிய ஒரு நிஜம் நீயே என்கிற ஒரு ஆல்பம் சாங்காக வந்திருக்கிறது. இங்கே வந்து எல்லாருமே வாழ்த்து வந்திருக்கீங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வீரமடைந்த நாள் இதயங்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். ராதானங்க ஆசீர்வாதம், அரவிந்தன் ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அவங்கள வாழ்த்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகை துறை தான், மீடியாக்கள் தான், எந்த ஒரு சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த வகையில் வந்து உயர்த்தி நீங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றது பத்திரிகை துறை தான். இதில் பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியா எல்லா நண்பர்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துறோம். இந்த சாங்கை பார்க்க வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய மற்ற நண்பர்களையும் எல்லாத்தையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15 வருடங்களாக எந்த ஒரு நன்கொடையும் வாங்காமல் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சேவை செஞ்சுட்டு வரோம். அதில் நான் தலைவராக இருக்கேன். இதனுடைய படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிகு சகோதரர் அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் மாநில செயலாளராக இருக்காங்க. அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து புற்றுநோயாளர்களுக்கு வந்து மருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய அமைப்பு மூலமாக லெசரியன் ஃபார்மாஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட 12 டாக்டர்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 8 சென்டரில் தமிழ்நாடு முழுவதும். அந்த இதில் வந்து அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர் ராஜேஷ் சுவாமிநாதன். அவருக்கு எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் கடவுளுடைய அவசியம் சொல்லி, மறுஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியே மறுஜென்மத்தில் நம்ம பிறந்து இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வில் எங்களுடைய அருமையினன் ராதாரவிந்தனுடைய ஆசீர்வாதத்தில், அரவிந்தன் ஆசீர்வாதத்தில் உங்கள் எல்லாருடைய ஒரு உறவில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது தெரியாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள், இறக்கும் வரை உங்களால் முடிந்தது இந்த உலகுக்கு செய்யுங்கள். உங்கள் சந்ததிகளை இந்த உலகம் போற்றட்டும். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் எனது அருமை அப்பான்னு தான் சொல்லுவேன், டத்தோர் ஆதரவி அவர்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சார் வந்து ரொம்ப நன்றி. மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா, நான் அவர் வந்து தான் ஸ்பெஷல். ஏன்னா பிரசன்னா நான் எப்போதுமே கூப்பிடுவேன். அவர் இப்போ பிஸியாக நடிக்கவும் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடுறாரு, அஸ்ட்ராலஜர், ஜோசியை நல்லா பார்ப்பார், நிறைய ஜோசியம் பார்ப்பார். எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார், சந்தோஷம். அது வரைக்கும் நம்புகிறேன். சிறந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன், வந்துடுங்க பிரசன்னா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துருந்தார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் ஜிஎம் அவருக்கு வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் என்னோட படத்தோட சவுண்ட் டிசைனர் தரணி சார் வந்திருக்காரு. கேள்விப்பட்டிருப்பீங்க, மைனா, கும்கி,
பிரபு சாலமன் சாரோட அத்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லாக சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து கும்கி பண்ணியிருந்தார். நான் நேற்றுக்கு இந்த பாட்டோட 5.1 கும்கி 2 போயின்னு இருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. சொல்ல மாட்டேன் அதை பற்றி, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது விரைவில், அதனால் அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் என்னோட மேடையில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி, அவங்க என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்கில் ஒரு ஸ்டூடியோவில் நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயப்படாமல் பாடினாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோடய கம்போசிங்கில் நான் வந்து அவங்கள பாட வச்சுட்டுருக்கேன். அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார், யார் இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சிங்க? இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படின்னேன். அதனால் அவங்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 2 அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா, கரெக்டா? மதனும் சரி, அவர் கார்த்திக்கும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஷூட்டிங்க்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னோடய ஏடிஸ் கிட்ட பேசிவிட்டு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி, அதே மாதிரி மெயினாக கொடைக்கானலில் அங்கே நீங்கள் பார்த்ததில் லைவ் ரெயின், அது நிஜ மழை. இது நாங்கள் எதுவும் மழையில் செமையாக நடித்தாங்க. நான் வந்து கேமராமேன்கிட்ட சொன்னேன், எப்படியா மழையில் எடுக்க போகிறேன்னு கேட்டேன். சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார்னா. அதனால் பெரிய ஒரு இயக்குனர் வாயிலேருந்தே வந்துடுச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம். நீங்கள் பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரெயின் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக மழை தான். அந்த மழையில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு, ஃப்யூச்சரில் என்னோட நெக்ஸ்ட் படத்தில் அவர் முக்கியமாக ப்ளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்கிறேன் சபையில். ஓகேங்களா? மெயினாக என்னோடய எடிட்டர், எங்கள் கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டுக்கும் பண்ணார். பார்க்குற சின்ன பையனாக இருப்பார், ஷார்ப்பாக இருப்பார். இப்போது 4 படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு கடைசி தோட்டாவில் இன்ட்ரோ பண்ணேன் இந்த தம்பியை. இன்றைக்கி 4 படம் பண்ணிட்டுருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம். அதே மாதிரி என்னோடய மூவிஸ்க்கெலாம் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி என்னோட சும்மா அந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்கிற படத்தோட இயக்குனர் அவர் தான். அவரையும் இங்கேயே இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க. அதில் சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற அறிமுகம்ன்றது இந்த மாதிரி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்க உற்சாகமாக எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசன்னா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்கறது கிடையாது. அதை நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தேவை அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சந்தோஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நான் பாட்டு பண்ணுறோம், இது பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன், எல்லாம் மூலகர்த்தா என்னோட அருமை சகோதரி வந்திருக்காங்க. அவங்க 2020 எனக்கு என்கரேஜாக அப்போ தான் ஆரம்பித்தாங்க. கொரோனா டைம். என்னோட சஃபராக இருக்காதா, சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன், நிறையா இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். அதனால் என்னோட என்ன சொல்கிறது, அம்மா இறந்துட்டாங்க, பட் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட சகோதரி தான், அவள் தான் எல்லாமே. என்னோட என்ன சொல்கிறது, நான் இன்னைக்கு பொழைச்சி நிற்கிறதுக்கு காரணமே அவள் தான். ஏன்னா கொரோனாவில் நான் உச்சக்கட்டமாக ஆகிட்டேன். எல்லோரும் டவுட் பட்டாங்க. 50% தான் சான்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ், இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போகிறான். இவன் நானே மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன், இவன் இந்த கேள்விலாம் கேட்குறானேன்னு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரேமில் 2 பேர் அழுதுன்னு இருக்காங்க. ஒன்று என்னோட மனைவியும் மற்றவங்க அழுதுன்னு இருக்காங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அவ்வளோதான் போல இருக்கு நம்ம லைஃபு. பட் அதனால் அந்த உயிர் காத்த, எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும், என்னோட உயிர் திருப்பி கொடுத்த என்னோட சகோதரிக்கும் அந்த மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி, அதனால் இவ்வளோ பெரிய நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மராக இருக்கேன்னா என்னோட மனைவியும் என்னோட சகோதரியும் தான். அவங்க இல்லைன்னா நான் இங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். மீதி என்னோட நண்பர் சக்தி, என்னோட கொடைக்கானல் இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதுன்னா சக்தியால் தான். அங்கே உள்ள மேனேஜர்ஸ்லேயும் சரி, ஹோட்டல்ஸ்லேயும் சரி, ரெசார்ட்லேயும் சரி, அவர் படம் தான். இப்போது ரீசெண்டாக அடேங்கப்பா 5 பேரும் ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன். மியூசிக் பண்ணி முடிச்சுட்டேன். மேபி ரிலீஸ்க்கு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் டைரக்டர். அந்த படம் வரும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால மறக்காமல் வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட அடுத்த ஆல்பம் சாங்கை வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அவர் தான். நான் இப்போயே சொன்னேன், நீ தான் அடுத்தது பண்ணணும்
அப்படின்னா அவர் உடனே சொன்னார், சார் உங்கள் டேரக்டர் எல்லாருமே ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் டைரக்ஷன் ஒரு சாங் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு ஃபிலிம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இறைவன் ஒரு வேலை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி, மேலும் இந்த சத்யா அண்ணன் எங்கள் அண்ணன் ஃப்ரேம்லேயே வர மாட்டேன்றார். சத்யா அண்ணன் அவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மூலியமாக. ஏன்னா ஒவ்வொரு விழாக்கும் வந்து அவர் எடுத்து போட்டு நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, அதனால் அவருக்கும் இந்த மேடையில் அவருக்கும் விஜய் முரளி சாருக்கும் விஜய் முரளி சார் மூலியமாக தான் எனக்கு அவரை பழக்கம் எனக்கு. அதனால் மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான். அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஈவினிங் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆர்விஆர் ஸ்டூடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் மலேசியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஒவ்வொன்றா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய சாங்ஸு ஆல்பம் சாங்ஸ்லாம் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம். அதனால் தனியாக ஒரு ஆடியோ லேபிளும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் சேம் ஆடியோவில் தான் லேபிளில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் விடைபெறுது. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பீப்புள் இங்கே வந்ததுக்கு. இதான் என்னோட ஃபஸ்ட்டு கிராண்டான ஆடியோ லான்ச், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ கெஸ்ட்டாக வந்த ராதா ரவி சார் அண்ட் அதர் கெஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. சுவாமிநாதன் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. ஸோ ஃபஸ்ட் கொடைக்கானல் போனோம், லைக் ஷார்ட் ஈஸியாக இருக்கும், பார்த்தா ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு. பார்த்தா ஒரு கேமராவில் ஒரு ஃப்ரேம் கூட கேப்சர் ஆக முடியல. சடனாக பார்த்தா ரெயினாக மாறுது. ஸோ டிஓபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லைக் ஒவ்வொரு ஷாட்டையும் நல்லா கேப்சர் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் ரொம்ப லைக் கொடைக்கானலுக்கே கூப்பிட்டு போகிற மாதிரி சொன்ன மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஒரு ஃப்ளோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சந்தோஷ் சார் அண்ட் ஏடிஸ் லைக் பிரவீன் அண்ட் பாரதி அண்ணா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. So I would like to thank my mother and my family for supporting me for coming over here, and Selva sir as my mentor. And thank you. Last year, like my dad passed away, so I went through a lot of bad downfall situation. So past one year I was fighting to show something towards my சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும், லைக் ஏதாவது ஒன்றாவது பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் அது நம்மளுக்கு வருமா தெரில. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹவ் சக்சீடட் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் டேட் அண்ட் தேங்க்ஸ் டு த காட். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ராதா ரவி சார் அவர்கள், அரவிந்த் சார் அவர்கள் மற்றும் மெனி டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சுவாமிநாதன் சார் அவர்கள், பாலா சார் அவர்கள், பிரசன்னா சார் அவர்கள், அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மேடையில் இருப்பவர்கள், அவையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சாங்ஸ் கேட்ட நான் நிஜம் நீயே அந்த சாங்ஸ் ப்ளே பண்ணி போட்ட உடனே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஹிட் சாங்ஸை நம்ம கேட்குற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது. நான் ஒரு பார்வையாளருங்கிற முறையில் நான் பேசுகிறேன்னா, நான் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இல்லாட்டா கூட நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்வையாளருங்கிற முறையில் அதை பார்க்கும்போது அந்த பாட்டை பார்த்து அந்த வரிகளெல்லாம் பார்த்து ரசிக்கும் போது கேட்கும் போது ஒரு ஹிட் சாங்ஸை நம்ம கேட்கும் போது என்ன ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங் தான் வருது. ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அருமையாக இருந்தது. மியூசிக் ரொம்ப மெலோடியஸாக நல்லா அழகாக இருந்தது. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் ஒரு மியூசிக் ப்ளஸ் வாய்ஸ், நம்ம ஒரு சாங்ஸ்ன்னு கேட்கும்போது ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் நம்ம நார்மலி பார்ப்போம். ஒரு மியூசிக்கை பார்ப்போம், மியூசிக்கு ரொம்ப கவனம் செலுத்துவோம். அப்புறம் வாய்ஸ் ரொம்ப பார்ப்போம். வாய்ஸ் அவங்க பாடினவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம அரவிந்த் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன்ஸ், அந்த சாரும் நம்ம ராதாவரி சாங் சொன்னாங்க, லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பேக்ரவுண்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ் அவங்களுடைய ஆக்டிங், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் இந்த சாங் மிக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராஜேஷ் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.